ஹே காய்ஸ், இன்னைக்கு திருக்குறள் 4 ஓகேங்களா. இதில் நம்ம வள்ளுபாய் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ராஜ்பாய் மாதிரி வள்ளுபாயை சொல்கிறேன், வள்ளுவர் தான் அப்படி சொல்கிறேன் சரிங்களா. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தோருக்கு யாண்டும் இடும்பை இல. இதுதான் அந்த திருக்குறள். இந்த திருக்குறளோட லிட்ரல் மீனிங் அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கும் சரிங்களா, அது மேலே நமக்கு ஆசை வரும். நமக்கு பிடிக்காத விஷயங்களும் இருக்கும், அது மேலே நமக்கு வெறுப்பு வரும் சரிங்களா. இந்த விருப்பு வெறுப்பு இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலைமை இருக்குது ஓகேங்களா. அந்த நிலைமை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷம்தான், கஷ்டமே வராது அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட மீனிங் ஓகேங்களா. கொஞ்சம் சிம்பிளாக சொல்லு பார்ப்போம். இன்னும் நல்ல ஏற பார்ப்போம் சொல்லு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் புரிகிற மாதிரி அப்படின்னா என்ன சொல்லலாம். ஓகே, நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இல்லை யூடியூப்பு இதில் நம்ம போஸ்ட்டோ வீடியோ ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா. அதில் நம்ம லைக்ஸ் வந்தால் குதிக்கிறது, லைக்ஸ் வரல அப்படின்னா காண்டாகி ஃபோனை தூக்கி ஓரமாக வைக்கிறது சரிங்களா. இது ரெண்டுமே இல்லாமல் என்னோடய வேலை பண்ணுறது போஸ்ட்டு நான் போட்டேன் ஓகேவா, அது மேலே எந்த பற்றுமே இல்லாமல் நம்ம நியூட்ரல் மைண்ட் செட் சொல்லுவாங்க இல்லைங்களா. நியூட்ரல் மைண்ட் செட்டோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலையை செஞ்சுட்டோம் ஓகேவா. நம்ம நியூட்ரல் மைண்ட் செட்டோடு இருப்போம், அப்படி இருந்தாலே நமக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த திருக்குறள். வேறு இப்போ விவசாயத்தை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, விவசாயிங்க எல்லாம் மழை பெஞ்சா குதூகலம் ஆகிடுவாங்க சரிங்களா, வெயில் அடித்தா வானத்தை பார்த்து திட்டுவாங்க. இதே ரெண்டுமே இல்லாமல் அந்த இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கிறது எப்படின்னா, மழை வந்தால் விளைய வைப்போம், வெயில் அடித்தா காய வைப்போம் ஓகேவா. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு தான் அந்த திருக்குறள் ஓகேவா. அதான் உண்மையான விவசாயி வந்து மழை எதிர்பார்த்து விதைக்க மாட்டான். உண்மையான விவசாயி வந்து மழை எதிர்பார்த்து விதைக்க மாட்டான். இது பார்த்துக்கலாம், நல்லது இருந்தாலும் சரி கெட்டது இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். இன்னொரு பழமொழி கூட கோரிலேட் பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோக்களுக்கு பின்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா. வறுமை வந்தால் வாடாதே, வசதி வந்தால் ஆடாதே அப்படின்னுவீங்களா, அது இது கூட சிங்க் ஆகும் ஓகேங்களா. இதுதான் இந்த திருக்குறளோட லிட்ரல் மீனிங். இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன் நான் நம்புகிறேன், டேடி நம்புறாரு. உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதோ நீங்களே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா. பை காய்ஸ், பை சொல்ல மாட்டேன் ரெடி. Bye bye bye. Bye 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 bye.